வணக்கம். இந்த வீடியோவில் பிஜேபி எந்த அளவுக்கு வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டை கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ். அப்போ அலையன்ஸ் கூட இருந்தது வந்து நம்ம டிஎம்கே. இன்ஃபேக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நளினி சிதம்பரம் அவர்கள் நீட்டுக்காக வாதாடினாங்க. அதெல்லாம் இப்போ மறந்துட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டு பேன் பண்ணது வந்து காங்கிரஸ். நம்ம கூட இருந்தது நம்ம டிஎம்கே. இது வரைக்கும் அதை பற்றி அந்த டைமில் அவங்க எதுவும் கேட்டது கிடையாது. நம்பர் 3 வந்து ஈழத்தில் வந்து 2009 அப்போது தமிழர்கள் நிறைய பேரை கொலை பண்ணும் போது மேலே ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். அப்போ வந்து கூட இருந்ததும் டிஎம்கே. அப்போ நடந்த நாடகம்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் தமிழர்களுக்கு கெடுதல் நடக்கும்போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், கூட இருந்தது டிஎம்கே. அப்போல்லாம் வந்து தமிழர்களுக்கு காப்பாற்றாத டிஎம்கே இப்போ வந்து நெஞ்சை நிமித்துட்டு நாங்கள் தான் தமிழர்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எதுவுமே பண்ணாத பாஜக வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ட்டு நல்லா சித்தரிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தமிழர்களாக நீங்களும் ஆடு மாதிரி போயிட்டு அவங்கக்கிட்ட தான் திரும்பி தலையை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. உண்மையிலேயே புரிஞ்சுக்கோங்க யார் உங்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றத. ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் வரப்போகுது. சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.